உங்களோட பர்சனல் ட்ராவல் பர்ஃப்யூம் குட்டி பாட்டில். முதல்ல கேப் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுக் பிசுக் அப்படின்னு உள்ள இருக்கிற ஏரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை சைடில் வச்சுட்டு உங்கள் பெர்ஃப்யூம் பாட்டிலை எடுத்துப்போம். அதுலேருந்து முதல்ல பெரிய கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற அந்த சின்ன கேப்பை ரிமூவ் பண்ணிட்டா அது கீழே ஒரு பிளாஸ்டிக் டூப்பாக இருக்கும். அது வழியாக தான் இந்த பெர்ஃப்யூமில் இப்போ நம்ம ஏற்ற போகிறோம். இந்த பெர்ஃப்யூம் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அதோட சைடில் வந்து ஒரு சின்ன விண்டோ இருக்குது. அது வழியாக தான் நம்ம பண்ணுறது கரெக்டாக ஏறுதா இல்லையா அப்படின்னு தெரியும். இப்போ இதோட பின் வழியா அந்த பிளாஸ்டிக் ஹோல்ல இந்த பிளாஸ்டிக் டூப்பா வச்சுட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்ஃப்யூம் ஏறுறது உள்ளேருந்தே தெரியும் உங்களுக்கு. சுத்தி வர லைட்டை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, விண்டோ வழியா எட்டி பார்க்கறது இன்னும் ஈஸியா இருக்கும். இத வந்து அதுக்கப்புறம் மேலேருந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வேலை முடிஞ்சிருச்சு. உங்க பெர்ஃப்யூம் பாட்டிலும் ரெடி. இந்த பாட்டில் ஒரு மல்டிபர்பஸ் பாட்டில். தாய்லாந்துல இத பிசிக்கி அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க சுளுக்கு மருந்து லோட் பண்ணிட்டு அதை டிஸ்கிரீட்டா மசில் புல் கிளியர் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. அடுத்தது கோவிட் டைம்ல இருந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ஹேண்ட் சானிடைசர் ஸ்ப்ரே. டீ குடிச்சிட்டு வந்துட்டு கையில் இருக்கிற ஸ்மெல்ஸை கிளியர் பண்ணணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டுப்பா இருந்துச்சுன்னா நம்ம பிடிபி குட்டி பாட்டில் ஃப்ரெண்ட்லியா அந்த இது இருக்கும். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம்.